சாண்ட்ரா ஒன்றும் இல்லை சாண்ட்ரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ்னுடைய நேற்று எபிசோட்ல 2 சீன் நான் தான் அதை பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பேச போகிறோம். அது என்ன சீன் அப்படின்னாக்கா, முதல் சீன் அரோரா சாண்ட்ரா. ஒன்றும் இல்லை, நான் தான் வாங்க, ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை. அதுக்கடுத்து சாண்ட்ரா வந்து அவங்க குழந்தைகிட்ட பேசுகிற சீன். ஃபர்ஸ்ட் சீன் வருவோம். அரோரா பாத்ரூம்க்கு வருவாங்க. அப்போ பாத்ரூம்குள்ள சாண்ட்ரா வந்து அழுதுட்டு இருப்பாங்க. சாண்ட்ரா ஏற்கனவே நடிப்பு கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதில் வர இந்த அம்மா வேற, சாண்ட்ரா யாரும் இல்லை, சாண்ட்ரா நான் தான் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க பாருங்க. இன்னங்க அந்த வீட்டில் என்ன பாதுகாப்பு இல்லையா? நான் இங்கன்னா இதுன்னா போருக்கா போயிருக்காங்க, பயந்துன்னு போயிட்டு ஒழிஞ்சுன்னு இருக்கிறதுக்கு. நான் தான்ட்டு ஒன்றும் இல்லை, நான் தான் வாங்க, ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை. ஹீரோயின் வந்து எதிர்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி ஹீரோ வந்து நான் தான்ற மாதிரி என்ன பில்டப் இது? இதுனாங்க ரொம்ப ஓவரா இல்லைங்க. ஒருத்தர் மேல நம்ம இவ்வளோலாம் வந்து பழி போடக்கூடாதுங்க. இந்த அளவுக்குலாம் வந்து மோசமானவங்களாம் கிடையாதுங்க. கேமில் தாங்க அவங்க வந்து ஓவரா விளையாடினாங்க. பார்வதிலாம் வார்த்தையால தாங்க கொள்வாங்க. அதாவது வந்து வார்த்தை விடுறதுல தான் நம்மளுக்கு போட்டு கொலை பண்ணுவாங்க. என்ன இந்த பார்வதி இவ்வளோ பேசுகிறாள், இவ்வளோ அக்லியாக பேசுகிறாள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கமருதீன் பார்வதி அவங்க 2 பேர் சாப்டர் விடுங்க, அது லவ் கண்டென்ட், கேவலமான கண்டென்ட், அதை விடுங்க. ஆனால் பார்வதி வந்து மற்ற ஹவுஸ் மேட்ஸ் கிட்ட பேசும்போது மனசு புண்படாதா, என்னடா அவங்க கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை கண்டென்ட், அந்த கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க பயப்படுற அளவுக்குலாம் பார்வதி கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி இந்த அரோரா பாருங்க, பார்க்கும்போது இந்த சீனை பார்க்கும்போதே ஒரு கோபம் வருதுங்க அரோரா மேலே. அவங்க தான் வந்து நடிப்பு கேவலமாக கொட்டிட்டு இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த அரோரா பண்ணுவாங்க பாருங்க. அதுக்கு அந்த சாண்ட்ரா சொல்லுவாங்க பாருங்க, பாரு வந்தா அப்படின்னு அழுவாங்க. அரோரா ஒரு நல்ல கேமரா இருந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்லியிருக்குன்னா, ரொம்பலாம் சீன் போடாத சாண்ட்ரா, இங்கன்னா அந்த அளவுக்குலாம் கொடுமையான ஆளுங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு பார்வதி மேலே இன்னும் எவ்வளோ வந்து வன்மத்தை கொட்ட முடியுமோ அவ்வளோத்தையும் கொட்டிட்டு இருக்காங்க. ஐயோ, நீங்கள் இருக்கிறீங்களா அரோரா? இந்த பிக் பாஸ் வீட்டிலலாம் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு நீலாம். என்ன பண்ண சொல்லலாம், 1 விஷயம் சொல்ல, என்ன பண்ண சொல்ல. இந்த 90 நாளில் இந்த 2 டாஸ்க் நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா பெரிய இதுவா நீ? 90 நாள்ல நீ என்ன பண்ண சொல்ல? உங்களை தாண்டி யாரும் எதுவுமே பண்ண முடியாதா? இருக்கட்டும்ங்க, இவ்வளவு மோசமான பிளேயர்ஸ்லாம் இருக்கக்கூடாதுங்க, இவ்வளவு மோசமான ஆளுங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஒருத்தர் நம்ம அழிக்கணும்னு நினைச்சிட்டாக்கா எப்படிலாம் ஒன்று சேர்றாங்க. பழைய குட்டிச்சாத்தான் படத்துலலாம் காலெல்லாம் நெருப்பு வச்சுன்னு அடுப்புல கால் வச்சுன்னு எரிய விடும். அதே மாதிரி இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு டிட்டோ அதே மாதிரி இருக்கு. ஃபேஸை மட்டும் அந்த மூஞ்சை வச்சுட்டாக்கா அப்படியே இருக்கும். அதாவது உங்களுக்காக நான் பேசுறேமா, இன்னத்தமா பேசுவேன். அதான் ரெட் கார்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அனுப்பிச்சிட்டீங்க, என்னதான் பண்றீங்க? பார்வதி பண்ண தப்புக்கு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா, ரெட் கார்டு கொடுத்துருந்தாக்கா சந்தோஷம் மக்களே. இந்த கேவலமான சாண்ட்ரா ஜென்மத்துக்கோசரம் இந்த ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா சாண்ட்ரா ஒன்றும் யோகியமானவங்க கிடையாது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ எச்சத்தனமான வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இவரும் பண்ணிட்டு அவங்க பசங்கக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, என்னடா நம்ம 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு உண்டான வேலை பண்ணியிருக்கோம், 2 பேர் வாழ்க்கையை நம்ம சீரழிக்கிறோம். இவங்க 2 பேர் தானே நம்ம மனசு உடையும் போதெல்லாம் இவங்க தானே வந்து நம்ம கூட இருந்து நம்மளை கன்சோல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூடவா யோசனை பண்ணக்கூடாது மக்களே? ஸ்டார்டிங்லேருந்து இன்னைய வரைக்கும் அதுக்கு உண்டான பார்வதி பண்ண தப்புக்கு ரெட் கார்டுனாக்கா ஓகே, 100% அக்ரீட். அவங்க பண்ணது தப்பு, கேவலமான விளையாட்டு விளையாடினாங்க, மோசமான விளையாட்டு விளையாடினாங்க. ஆனால் சாண்ட்ரா மாதிரியாங்க மற்றவங்க மேலே பழி போட்டு ஒருத்தர் ரெட் கார்டு கொடுத்த அளவுக்கு வந்து பண்ணணும். உன் குழந்தைகிட்ட நீ பேசுறிய, இவ்வளவு சந்தோஷமா பேசுறிய, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி ஒருத்தல? என்னடா நம்ம 2 பேர் உன்னுடைய வாழ்க்கைக்கு குழி தோண்டிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கோமே, இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கலாம், 2 பேரும் வெளியே அனுப்பிச்சிட்டோமேன்னு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இப்ப சாண்ட்ரா பண்ண தப்புக்கு யாருங்க பிராச்சித்தம் பண்றது? என்னங்க அவ்வளோ ஓவர் ஆக்டிங்கா இருக்கு? இதெல்லாம் ஓவர் இல்லை.